ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? நம்முடைய கற்பனை சக்தி தாங்க. நம்மளை பற்றியே அழகாக கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தவன் இப்படி முன்னேறிட்டான், அவனுக்கு என்ன, அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா நமக்கு தான் கெடுதல். இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த மாதிரி யோசிக்கிறதுனால சயின்டிஃபிக்காக நம்ம நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிப்படையுமா. அதனால் நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போம், அதுவும் அழகாக யோசிப்போம். ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு அழகான தோட்டம் மாதிரி. அதில் நல்ல விதையை போட்டால் நல்ல விளைச்சல் தரும். அதுக்கு பதில் களைகளை போட்டோம்னா சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நம்ம விரும்பும் விளைவுகளை ஒரு அழகாக ஒரு படம் போட்டு நம்ம ஆழ் மனசுக்கு கொடுக்கணும். பொதுவாக 1000 வார்த்தை ஒருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு படம் பார்த்தோம்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்ல. அதே மாதிரி ஆழ் மனசுக்கு ஒரு படம் போட்டு கொடுத்துடணும். நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆயிட்ட மாதிரியே படம் போட்டு கொடுத்துடணும். அப்போது அதை நல்லா பதிய வச்சிரும் ஆழ்மனம். அதோட எஃபெக்டே தனிங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி, நமக்கு ஏதோ கிடைச்சிட்ட மாதிரி, நமக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் போட்டு ஆழ் மனசுக்கு கொடுத்துருங்க. இதில் நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? அபரிவிதமான ஒரு நம்பிக்கை, கண்மூடித்தனமான விசுவாசம். நமக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நம்பணும். ஸோ நம்ம நம்பினோன்னா நம்மளும் அந்த காரியத்தை உற்சாகமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆழ்மனமும் அதுக்குரிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, அசத்தல் தான், வெற்றி தான். அடுத்தவனை பற்றி இனி நம்ம யோசிக்கிறதே விட்டுருவோம் இல்லையா? ஆழ் மனசோட அற்புத சக்தி பற்றி பல பேர் பல புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. இது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாலாம் புஸ்தகங்கள் இருக்குது. அதனால் நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி அடையுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன், சாய்.